Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும், அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும், அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும், தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும், அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. Matthew chapter 6 verse 9 to 13. Verse 9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Hebrews chapter 6 verse 1 to 20. Hebrew 6 அதிகாரம் 1 முதல் 20 வசனம் வரை. வசனம் 1. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய முழு உபதேசங்களையும் நம்மை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்கள் ஆக்கும் மன திரும்புதலையும் தேவன் பேரிலே வைக்கும் விசுவாசம், therefore leaving the principle of the doctrines of the Christ, let us go and unto perfection, not laying again the foundation of the repentance for the death work and of the faith toward God. வசனம் 2. ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்துதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தையும் மறுபடியும் போடாமல் பூரணமாக்கும்படி கடந்து போவோமாக. Have the doctrines of the baptisms and of the laying and of hands and of the resurrection
have the death and have the eternal judgment. வசனம் 3. தேவனுக்கு சித்தமானால் அப்படியே செய்வோம். And this will we do if God permit. வசனம் 4. ஏனெனில் ஒரு தரம் பிரசங்கிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும். For it is the impossible for those unwise rather than once and ignorant and having tested have the heavenly gift and were made and partakers of the Holy Ghost. வசனம் 5. தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து and have the tested the good words of God and the power of the world to come. வசனம் 6. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தங்களை மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். If any shall fall away, to the renew them again unto the repentance, seeing they crucify shew themselves the sons of God afresh and put him to an open sin. வசனம் 7. அப்படியெனில் தாம் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிர்களை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். For the earth and which and drinketh in the rain that cometh after upon it and drinketh for herbs meet for them and by the whom it is the desired seed receiveth blessing from God. வசனம் 8. முள் செடியையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலைமை தகாததாயும் சபிக்க படுகிறதுக்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. But that and which and beareth thereon and prayers is rejected and is not unto the crushing, whose end is to be and browned. வசனம் 9. பிரியமானவர்களே, நாங்கள் எப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்திலே உண்டாயிருக்கிறதென்றும் நம்பிக்கையாயிருக்கிறோம். But believed we have the prosecution better things of you, and things that an accompany salvation through God. We those spoke. வசனம் 10. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவர். For God is not an righteous to the forget your work and the labor of love, which we have the servant to work is a name in that he have ministered to the saints and do minister. 11. நீங்கள் அசேதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாயும் பின்பற்றுகிறவர்களாயும் இருந்து, and we desire that and every one of you do show the same diligence to the full assurance of the hope and to the end. வசனம் 12. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்களாய் வரும் முடிவு பரியந்தமும்
அப்படியே ஜாக்கிரதையாயும் காண்பிக்க வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறோம். That we be not an slothful, but an followers, have them and who through God, faith and penitence inherit the promise. அதிலும் 13 ஆபிரகாமுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போதும் ஆணை இடும்போபடி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, For when God had made and promised to Abraham, because he called Sarah by no one greater, he and Sarah by himself. வசனம் 14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். Saying, Surely in blessing I will bless thee, and the multiplying I will multiply thee. வசனம் 15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதையும் பெற்றான். And so after he had an paternity endured, he an obedient the promise. வசனம் 16. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரிலும் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கும் ஆணையிடுதலை சகல விவாதத்திற்கும் முடிவு. For man and worldly served by the greater and the author for the confirmation is to them an end of all strife. வசனம் 17. அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்த பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பூரணமாய் காண்பிக்கும்படியே சித்தமுள்ளவர்களாய் ஒரே ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார். We are God and willing more and abundantly to the share and to the ear of the promise the immortality of this and counsel confirm it by and the whole. 18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பெற்று இருக்கும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதலில் உண்டாகும் படிக்கும் எவ்வளவனும் பொய் உரையாத தேவன் அப்படியே செய்தார். That by the true and immeasurably things in which it was impossible for God to the live, we might and have a strong and consolation, who have the faith for the refuse to lay hold upon the hope set and before us. வசனம் 19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்துமா நங்கூரமாக இருக்கிறது. Which hope we and have as and the nature have the soul and both sure and the steadfast and region and which entereth into the within the veil. வசனம் 20. நமக்கு முன்னோடியாகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்து இருக்கிறார். There is an foreigners is for use and enter. Even Jesus made an in the high priest for every after the order of the Melchizedek. இந்த முறைமையின்படி இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதான் சொல்கிறாங்க. திரைக்குள்ளே போனாங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்மளுக்கு வேதம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த திரை பிரிக்கப்பட்டோம். பரலோகத்துக்கும் வழிவகுத்து கொடுக்குறாரு.
இந்த லாஸ்ட் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இது வச்சு நம்ம நிறைய பேசலாம், அவ்வளோ இருக்குது பைபிள். இதை வச்சு நான் ரிப்பென்டன்ஸும் பற்றி சர்ச்சில் பேசலாம். இந்த வசனத்தெல்லாம் வச்சு எனக்கு இடம் தெரியுதா சண்டே பேசுறதுல போன அடுத்த வர சண்டேயில் பேசுகிறதுக்கு பிஃபோராக இப்போ எனக்கு இந்த மினிட்ஸில் கடவுளுடைய இதில் எனக்கு ஒரு பட்சமாக நான் பேசுகிறேன்னா, இப்போ இந்த நிமிஷம் நான் வந்து சொல்லக்கூடியவா எனக்கு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அந்த ஃப்யூச்சரை பற்றி பைபிளில் போட்டிருக்கிறதா இருந்தாலும் சரி, அதை நான் எப்படி விளக்கி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் 3 விதமாக நம்மளுக்கு போட்டிருக்கு. முதல் விதம் நடந்து முடிந்தது, 2வது நடக்க போகிறது, சரிங்களா, 3வது நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் நடந்து கொண்டு இருக்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். நடந்து கொண்டு இருக்கிறத பற்றி பார்த்தோன்னா, ரிப்பெண்டன்ஸில் அனுதின வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? டெய்லியும் வேதத்தை படிக்கிறோமா? அப்படி படிக்கலனா கூட அவருக்கு உண்மையாக நம்ம வாழ்கிறோமா? அப்படி வேதத்தை படித்தாலும் அதன்படி செயல்படுறோமா? அப்படியே வேதத்தை படித்தாலும் அதன் பிரகாரம் நம்ம ஆராய்ந்து பார்க்குறோமா? சிந்திச்சு பார்க்குறோமா? இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அதன் பிரகாரம் வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம படிக்கலனாலும் சண்டே நம்ம எடுக்கிற திருவிருந்தை பேஸ் பண்ணி நம்ம அவருக்கு சாட்சியாக வாழ முடியுதா? வேதத்தில் சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்து 7வது நாளில் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஹெல்ப் பண்ணுறோமா? தேவைப்படுவர்களுக்கு தேவை கேட்டு வரவங்க ஹெல்ப் பண்ணுறோமா? அடுத்ததாக அந்த நாளை நம்ம எதுவுமே காசு கொடுத்து வாங்காமல் அந்த நாளில் குறிய வேலைகளை நம்ம சனிக்கிழமை செய்து வச்சு அதனால் புனிதமாக இருக்கு நம்ம ஒதுக்குறோமா? இப்படிலாம் எனக்குள்ள கேள்வி எழும்பிருந்தது. பர்ஃபெக்டாக நம்மளால் செய்ய முடியாது, ஆனால் செஞ்சோன்னா அதுக்குரிய பலன் கண்டிப்பாக அனுபவிப்போம். வாழ்க்கையில் சேஞ்சஸ் கிடைக்குது கண்டிப்பாக. ஏன்னா நான் என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு கிடைச்சிது. சொல்கிறேன், உதாரணத்துக்கு நான் ஒன்று குறித்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த திங்கிங் அப்படியே நடக்குது என் வாழ்க்கையில். அப்போ அது என்னால் நம்ப முடியல, அது நடக்குமா? திங்கிங் கூட அதை தூங்கும் போது அதை மனசில் யோசனையில் யோசித்து விட்டுட்டேன். அப்படியே நான் நினச்சதை அப்படியே கடவுள் என் வாழ்க்கையில் நினச்சி நடத்தி காட்டுறாரு. ஆனால் அங்கே நடக்காததுக்கு சிலர் அங்கே வந்து தடங்களாக நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரியம் நடந்தால் பிரச்சனை ஆயிரும், இது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்படி இருந்தோம் நடக்கிறதுக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையை ஊட்டுறார் கடவுள். உதாரணத்துக்கு மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம், இது வந்து பைபிளில் சொல்லப்பட்ட விஷயம். பரலோகம் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். அப்படி அந்த பரலோகம் முழுசாக அப்போ சந்தோஷப்படுதுன்னா, உண்மையாக
சந்தோஷப்படுத்தினா அதே சந்தோஷம் இங்கேயும் இருக்குமே. சந்தோஷமாக அதே சந்தோஷம் இங்கே கிடைக்கும் போது பரலோகமே இங்கே வந்த மாதிரி தானே கணக்கு. பரலோகம் 3 காரியத்தில் முக்கியத்துவப்படுது. முதல், பரலோகம் முழுசாக தங்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தங்கத்தை ரொம்ப விரும்புகிறவங்க பெண்கள். தங்கத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. தங்கத்தை ரொம்ப விரும்புகிறவங்க பெண்கள். பெண்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தங்கத்தைக்கோள். அந்த அளவுக்கு தான் அதை அவங்கள சொல்ல முடியும். மூணாவது தான் நான் சிந்திச்சு வச்சிருந்தது, மென். இந்த மனிதன் இந்த 3 காரியத்தையும் நோக்கி இதுலேயோ திருப்பி அதையே நினச்சி ஓடிக்கொண்டு இருக்கான். உதாரணத்துக்கு தங்கத்தை பெண்களுக்கு பிடிக்குது, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில். மூணாவது, பரலோகத்தில் முழுமையாக தங்கம் இருக்குது. ஓகேங்களா? அது அங்கே நம்ம அதுக்கு ஆசையே பட மாட்டோம், அந்த அளவுக்கு அங்கே இருக்குது, அளவுக்கு அதிகமாக அப்படின்றாங்க. மெய்யான தேவன் சொல்கிறாரு, பைபிளில் போட்டிருக்கு, எழுதியிருக்கிறது. இது பைபிள் எழுதி வச்சது, முன்னாடியே எழுதி வச்சது இதெல்லாம். நம்ம இதெல்லாம் குறித்து நம்ம இது பின்னாடி போயிட்டுருக்கோம். ஆனால் இதுவும் வேதத்தில் எழுதி வச்சது தான். இதெல்லாம் தேடாதீங்க, முதலாவது என் ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடுங்க, இது எல்லாமே உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் சொல்கிறாரு. அந்த மனம் திரும்புகிற ஒரு பாவி ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது இதெல்லாம் அவர் பின்னாடி போகுது, அவர் பின்னாடி தேடி வருது, கூட்டி கொடுக்குறாரு கடவுள். சண்டைக்கு அந்த நாளை சண்டே அப்படி ஆசிரியக்கணும். அந்த இடத்துல சண்டேயில் நீங்கள் அற்புதம் பண்ணலாம், அவர் மேலே இருக்க நம்பிக்கை வச்சு, ஃபெய்த், உங்களுக்கு இருக்க ஃபெய்த்தை வச்சு பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே தடைலாம் கிடையாது. அது அந்த காலத்தில் இருந்தது, இந்த காலத்தில் அது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இதில் அவங்க இன்னும் அதிகமாக அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமை மனிதர்களுக்கு தான் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவார், வேதத்திலே வரும். ஆனால் அந்த நாளை ஆசிரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை அவர், ஆசிரிக்கணும். 7வது நாளை, 7வது நாளை குறித்து நிறைய இடத்துல வரும் பைபிளில். அந்த 7வது நாள் முக்கியமானது. அந்த நாளில் 6 நாள் ஒருத்தன், அந்த 7வது நாள் 7வது வருஷத்தை பார்த்திங்கனாலும் சரி, இந்த நாள் 7வது நாள் கடவுள் ஓய்ந்திருந்திருப்பார் சொல்லியிருப்பாங்க பைபிள் வேதத்தில். இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். அந்த 7வது நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி அந்த 7வது நாளில் 6 நாள் பயன்படுத்துங்க. நிலத்தை 7வது வருஷம் 6 வருஷம் பயன்படுத்துங்க, 7வது வருஷம் பெருசாக விடுங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு அது போகட்டும், அந்த நிலத்தில் உள்ள அதில் விளைச்சல்லாம் இல்லாதப்பட்டவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்கள் செய்தீங்கன்னா அப்படியே இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் கிறிஸ்துவான அவங்க அதில் மகிழ்வாங்க. அந்த மகிழ்ச்சியிலேயே அவங்களுக்கு அதை செஞ்சாலே நம்ம அவருக்கு செஞ்ச மாதிரி பைபிள்லேயே போட்டிருக்காது. இதுக்கு மேலே என்ன, நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லாதவங்களுக்கு அதை பகிரும்போது அவ்வளோ ஒரு அதில் இருக்க சில காரியங்கள்லாம் எனக்கே செஞ்ச மாதிரி சொல்லுவார் அவர். அப்போ நம்ம அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம், அது உண்மை தான். இல்லாமல் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு செய்யும் போது
அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க நீங்கள் மீட்டு கொண்டு வரும்போது கண்டிப்பாக அவருக்கே செஞ்ச மாதிரி. அவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் நீங்கள் கொடுத்தா கூட அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி நம்மளுக்கோசம் ஒரு தம்முடைய ஒரேபேரான குமாரனை கொடுத்துருக்காரு பூமியில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண் வந்து சரீரத்துக்கு வெளிச்சம் சொல்லியிருக்காரு. அந்த வெளிச்சமானது அவரை நோக்கி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அவருக்கு நம்ம பியூரிட்டியாக இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லுது. கண்ணானது சரீரத்துக்கு ஒளியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒளியானது முழு சரீரத்துக்கும் ஒரு வழி நடத்துதாக இருக்குது. நம்ம நடக்கக்கூடிய பாதை உண்மையாக நம்மளை வழி நடத்துறதுக்கு நம்மளுக்கு கண் இம்பார்ட்டண்டாக இருக்குது. பிதாவானவர் வந்து ஒளியின் உடைய இதில் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இதில் மானிட இதில் பூமியில் அவதரிக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய பாதப்படி தான் பூமி அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய சிங்காசனம் வானம்னு போட்டிருக்கு. அவர் வீட்டில் இருக்கிறார் இங்கே பூமியில். அவரோட பாதம் இங்கே அவர் பாதம் இருக்குது பூமியில். இந்த நம்ம நம்ப முடியுது இந்த வசனத்தை வச்சு. அப்போ அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார் பார்த்துங்க. அவரை நம்மளால் பார்க்க முடியல, பார்க்கக்கூடிய காலம் வரும். சிலர் சொல்கிறாங்க அவர் வரும்போது எல்லா இடத்துலையும் தெரிவாரான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுக்கு மீடியா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீடியா மூலிமா அவரை நம்ம பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் அவரை சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சூரியன் வந்து ஒரு பக்கம் வெளிச்சம் கொடுக்குது, இன்னொரு பக்கம் தெரியல. அவரோட வருகை அப்போது அவர் பெரியவர் தானே, ரொம்ப பெரியவர், எல்லா பக்கமும் தெரிவார். அவர் அவ்வளோ பெரியவர் தானே. அப்போ அவர் வந்து நம்ம சிந்திக்க முடியாததுக்கும் யோசிக்க முடியாத அளவுக்கு அவர் அவ்வளோ பெரியவராக இருக்கார். அவர் எப்படி நம்ம பார்ப்போம், அது நம்மளுக்கு சிந்தையில் வெளிப்படலை. அந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அவர் குத்தின கண்கள் பார்க்கும், எல்லாருமே பார்ப்பாங்க அவரை ஒரே டைமில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அப்படின்னும் போது மீடியா தான் குறிக்குதா அப்படின்னும் போது அதுக்கும் மேலே எதனா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மீடியாவை தவிர்த்து அவர் ஒருத்தர் தான். அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் சிந்திச்சா கூட நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா கிட்ட ஃபைட் பண்ணேன். நீங்கள் எனக்கு 35 வயசு ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றீங்க. நான் என் ஆசை பிரகாரம் கல்யாணம் பண்ண நான் ஆசைப்பட்றேன். அப்படியே இந்த உலகத்தில் பொண்ணே இல்லைனாலும் நான் பண்ணிக்கிறதுக்கே பொண்ணே இல்லைனாலும் ஆதாம் ஏவாள் காலத்தில் என்ன செய்தாரோ அவருக்கு நான் உண்மையாக இருந்தேன்னா அது செய்யக்கூட வல்லவர் என் தேவன் எனக்கோசம் அப்படின்னு நான் சொன்னேன். திருப்பியும் அவர் மண்ணில் படைச்சி அவருடைய நாசினால் சுவாசத்தை ஊதி கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் எந்த மக்கள் அப்படி நம்பி போகலான்னு ஆசைப்பட்றனோ அங்கே எனக்கு டிஃப்ரெண்ட்டான பிரச்சனை தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஆமிஷ் மக்கள் போகலான்னு ஆசைப்பட்டாலும் அங்கே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது, போனால் தான் தெரியும். போகாமலே பேசக்கூடாதுல்ல, எதையுமே நம்ம ட்ரை பண்ணாமல் பேசக்கூடாதுல்ல, அந்த மாதிரி தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பென்டன்ஸை பற்றி பேசும்போது, ஒரு நாள் நம்ம தவறு 0% தான் இருக்கணும், பண்ணக்கூடாது. நல்லது 100% பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் சர்வ் பண்ணுறேன், அதாவது என்னுடைய இதில். அப்போ தான் ஒருத்தர் கோவப்படுத்துறாரு என்ன. அவர்கிட்ட பேசிடுறேன் அந்த மாதிரி கோவத்தில். நம்ம புக் பண்ண இடம் பின் டைப்பில் இருக்கும். நம்ம நிற்கிற இடம் கரெக்டாக காட்டும். அந்த பெனில் கரெக்டாக நம்ம அந்த இடத்த நம்ம பின் பண்ணோன்னா அது கரெக்டாக அந்த இடத்துல நிற்கும். அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் மேப் பார்த்து போகலாம். மேப் எதுவுமே இனிமேல் தப்பு, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வார்த்தையில் போட்டோன்னா அது அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி போயிடும். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த இது பண்ணாமல் வேறு மாதிரி நம்ம அதை பண்ணும்போது, உதாரணத்துக்கு எர்கேஞ்சேரி சிக்னல், அந்த எர்கேஞ்சேரி சிக்னல் நீங்கள் நிற்கிற இடத்துலையே நீங்கள் அது பண்ணிங்கன்னா அந்த இடத்துலையே நம்ம கரெக்டாக பிக்கப் இருக்கும். அதை நம்ம மாற்றி பின் பண்ணும்போது, அது ஒரு வார்த்தையில் எர்கேஞ்சேரி சிக்னல் போடும்போது கரெக்டாக அது சிக்னல் எங்கே இருக்கோ அங்கே தான் பின் ஆகும். அப்போ அதில் ஒரு ஆர்குமெண்ட் ஆகுது. அதில் எனக்கு நிம்மதி தான். இன்றைக்கி தான் நம்ம 0% நம்ம அதை அன்றைக்கி மெயின்டைன் பண்ணோம், தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஆசைப்படும் போது பண்ண முடியல. பண்ணணும், வச்சுக்கணும், செய்யணும். 100% நல்லது பண்ணணும். 0% வார்த்தையிலையும் சரி, பார்வையிலையும் சரி, பேச்சிலையும் சரி, அதை கேட்குறதுலையும் சரி நம்ம செய்யணும். அதுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கண்ணன் சொன்னால் அடுத்த வாரம் நான் வரேன் அப்படின்னு வச்சுக்கேன். கீபோர்டு 3 வாங்கி வந்திருக்கேன் ரசிக்கிறதுக்கு. கிட்டார் ஸ்டிங்கு மாற்றணும், கவர் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவரை பற்றி நம்ம மெய்யான தேவனை பற்றி பேசும்போது அவங்களுக்கு என்றைக்குமே 1% நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் அதுக்குரிய பலன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ படிக்க போகிறது கம் ஃபாலோ மீல ஜெனிசியஸ் சாப்டர்ஸ். படிக்கலை, கேட்க போகிறோம் கதாரை. 16 அவள் போய் அவனுக்கு எதிரே ஒரு வில் எய்தது போல ஒரு தூரத்தில் உட்கார்ந்தாள். ஏனென்றால் அவள், குழந்தையின் மரணத்தை நான் பார்க்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு எதிரே உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். 17 தேவன் சிறுவனின் சத்தத்தை கேட்டார். தேவனுடைய தூதன் வானத்திலிருந்து ஆகாரை அழைத்து, ஆகாரே, உனக்கு என்ன ஆச்சு? பயப்படாதே, தேவன் சிறுவன் இருக்கும் இடத்தில் அவன் சத்தத்தை கேட்டார் என்றார். 18 நீ எழுந்து சிறுவனை தூக்கி உன் கையில் பிடித்துக்கொள், நான் அவனை ஒரு பெரிய தேசமாக்குவேன். 19 தேவன் அவள் கண்களை திறந்தான், அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். அவள் போய் துருத்தியை தண்ணீரை நிரப்பி சிறுவனுக்கு குடிக்க கொடுத்தாள். 20 தேவன் சிறுவனுடன் இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் தங்கி வில்வீரனானான். 21 அவன் பாரான் வனாந்தரத்தில் குடியிருந்தான். அவனுடைய தாய் எகிப்து தேசத்திலிருந்து அவனுக்கு ஒரு பெண்ணை மணந்து கொண்டாள். 22 பில்க்ரோ அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்யும் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார் என்றார்கள். 23 ஆகையால் நீ என்னிடத்திலோ என் மகனிடத்திலோ என் மகனின் மகனிடத்திலோ பொய் சொல்லாமல் நான் உனக்கு செய்த தயவுக்குத்தக்கதாக நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற தேசத்துக்கும் செய்வாய் என்று இங்கே தேவனுடைய நாமத்தில் எனக்கு ஆணையிட்டு கொடு. 24 ஆபிரகாம், நான் சத்தியம் செய்கிறேன் என்றான். 25 அபிமெலேக்கின் வேலைக்காரர்கள் அபகரித்த தண்ணீர் கிணற்றை குறித்து ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். 26 அதற்கு அபிமெலேக்கு, இந்த காரியத்தை செய்தது யார் என்று எனக்கு தெரியாது.
நீ எனக்குச் சொல்லவும் இல்லை, இன்றே அதை நான் கேள்விப்பட்டேன் என்றான். 27 ஆபிரகாம் ஆடுகளையும் மாடுகளையும் எடுத்து அபிமெலேக்குக்குக் கொடுத்தார். இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டனர். 28 ஆபிரகாம் மந்தையிலிருந்து 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியாக நிறுத்தினார். 29 அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ தனியாக நிறுத்திய இந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகள் எதற்கு? 30 அவன், இந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகள் என் கையிலிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும், அதனால் நான் இந்த கிணற்றை தோண்டியேன் என்பதற்கு அவை எனக்குச் சாட்சியாக இருக்கும் என்றான். 31 அவர்கள் இருவரும் அங்கே சத்தியம் செய்தபடியால் அந்த இடத்திற்கு பெயர் செபா என்று பெயரிட்டான். 32 இவ்வாறு அவர்கள் பெயர் செபாவில் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். பின்பு அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தியரின் தேசத்திற்கு திரும்பினர். 33 பில்க்ரோ ஆபிரகாம் பெயர் செபாவில் ஒரு தோப்பை நட்டு நித்திய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 34 ஆபிரகாம் பெலிஸ்தரின் தேசத்தில் அநேக நாட்கள் தங்கியிருந்தான். அதிகாரம் 22 ஆபிரகாம் தன் மகனான ஈசாக்கை பலியிடும்படி கட்டளையிடப்படுகிறான். தந்தை மற்றும் மகன் இருவரும் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆபிரகாமின் சந்ததி நட்சத்திரங்களைப் போலவும் மணலை போலவும் இருக்கும். அவருடைய சந்ததியில் எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ரெபெக்காள் பெத்துவேலுக்கு பிறந்தாள். 1 இவைகளுக்கு பிறகு தேவன் ஆபிரகாமைச் சோதித்து அவனை நோக்கி, ஆபிரகாம் என்றார். அவர், இதோ நான் இருக்கிறேன் என்றார். 2 அப்பொழுது அவர், உன் குமாரனையும் நீ நேசிக்கிற உன் ஒரே குமாரனாகிய ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு சொல்லும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனைச் சர்வாங்க தகனபலியாக பலியிடு என்றார். 3 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் போட்டு தன் வாலிபர்களில் 2 பேரையும் தன் மகன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு விறகுகளை பிளந்து எழுந்து தேவன் தனக்குச் சொன்ன இடத்திற்கு போனான். 4 நாள் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 5 ஆபிரகாம் தன் வாலிபர்களை நோக்கி, கழுதையுடன் இங்கே இருங்கள், நானும் சிறுவனும் அங்கே போய் வணங்கி உங்களிடம் திரும்பி வருவோம் என்றான். 6 ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் மகன் ஈசாக்கின் மேல் வைத்தான். அவன் தன் கையில் நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். அவர்கள் இருவரும் ஒன்றாகச் சென்றார்கள். 7 ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அவன், இதோ நான், என் மகனே என்றான். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். 8 ஆபிரகாம், என் மகனே, கடவுள் தமக்கு தகன பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை பரிசளிப்பார் என்றான். அதனால் அவர்கள் இருவரும் ஒன்றாகச் சென்றார்கள். 9 கடவுள் தனக்குச் சொன்ன இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள். ஆபிரகாம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி விறகுகளை வரிசையாக அடுக்கி தன் மகன் ஈசாக்கை கட்டி பலிபீடத்தின் மேல் விறகுகளின் மேல் கிடத்தினான். 10 ஆபிரகாம் தன் கையை நீட்டி தன் மகனை கொல்ல கத்தியை எடுத்தான். 11 கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து அவனை நோக்கி, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்றான். அவன், இதோ நான் இருக்கிறேன் என்றான். 12 அதற்கு அவர், உன் கையை பையன் மேல் வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, நீ உன் மகனை, உன் ஒரே மகனை எனக்கு கொடுக்க தயங்காததால் நீ கடவுளுக்கு பயப்படுகிறாய் என்பதை இப்போது நான் அறிவேன் என்றான். 13 ஆபிரகாம் தன் கண்களை உயர்த்தி தன் கொம்புகளால் சிக்கிய ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஆபிரகாம் போய் ஆட்டுக்கடாவை எடுத்து தன் மகனுக்கு பதிலாக அதை தகன பலியாக கொடுத்தான். 14 ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான்.
அது இன்றுவரை சொல்லப்படுகிறது. அது கர்த்தருடைய பர்வதத்திலே காணப்படும். 15 பில்க்ரோ கர்த்தருடைய தூதன் இரண்டாம் முறை வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, 16 நீர் இந்த காரியத்தைச் செய்து, உம்முடைய ஒரே மகனை தப்பவிடாமல் இக்காரியத்தைச் செய்தபடியினால் நான் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 17 ஆசீர்வாதமாக நான் ஜீவிப்பேன். And she went, and sat her down over against him a good way off, as it were a bow shot, for she said, Let me not see the death of the child. And she sat over against him, and lift up her voice, and wept. 17 And God heard the voice of the lad, and the angel of God called to Hagar out of heaven, and said unto her, What aileth thee, Hagar? Fear not. For God hath heard the voice of the lad where he is. 18 Arise, lift up the lad, and hold him in thine hand, for I will make him a great nation. 19 And God opened her eyes, and she saw a well of water. And she went, and filled the bottle with water, and gave the lad drink. 20 And God was with the lad, and he grew, and dwelt in the wilderness, and became an archer. 21 And he dwelt in the wilderness of Paran, and his mother took him a wife out of the land of Egypt. 22 paragraph mark And it came to pass at that time, that Abimelech and Phicol the chief captain of his host spake unto Abraham, saying, God is with thee in all that thou doest. 23 Now therefore swear unto me here by God that thou wilt not deal falsely with me, nor with my son, nor with my son's son, but according to the kindness that I have done unto thee. Thou shalt do unto me, and to the land wherein thou hast sojourned. 24 And Abraham said, I will swear. 25 And Abraham reproved Abimelech because of a well of water, which Abimelech's servants had violently taken away. 26 And Abimelech said, I wot not who hath done this thing, neither didst thou tell me, neither yet heard I of it, but today. 27 And Abraham took sheep and oxen, and gave them unto Abimelech, and both of them made a covenant. 28 And Abraham set 7 ewe lambs of the flock by themselves. 29 And Abimelech said unto Abraham, What mean these 7 ewe lambs which thou hast set by themselves? 30 And he said, For these 7 ewe lambs shalt thou take of my hand, that they may be a witness unto me, that I have digged this well. 31 Wherefore he called that place Beersheba, because there they swore both of them. 32 Thus they made a covenant at Beersheba. Then Abimelech rose up, and Phicol the chief captain of his host, and they returned into the land of the Philistines. 33 paragraph mark And Abraham planted a grove in Beersheba, and called there on the name of the Lord, the everlasting God. 34 And Abraham sojourned in the Philistines' land many days. Chapter 22 Abraham is commanded to sacrifice Isaac, his son. Both father and son yield to the will of God. Abraham's seed will be as the stars and the sand in number. In his seed, all nations will be blessed. Rebekah is born to Bethuel. 1 And it came to pass after these things, that God did tempt Abraham, and said unto him, Abraham. And he said, Behold, here I am. 2 And he said, Take now thy son, thine only son Isaac, whom thou lovest, and get thee into the land of Moriah, and offer him there for a burnt offering upon one of the mountains which I will tell thee of. 3 paragraph mark And Abraham rose up early in the morning, and saddled his ass, and took 2 of his young men with him, and Isaac his son, and clave the wood for the burnt offering,
and rose up, and went unto the place of which God had told him. 4 Then on the third day Abraham lifted up his eyes, and saw the place afar off. 5 And Abraham said unto his young men, Abide ye here with the ass, and I and the lad will go yonder and worship, and come again to you. 6 And Abraham took the wood of the burnt offering, and laid it upon Isaac his son, and he took the fire in his hand, and a knife, and they went both of them together. 7 And Isaac spake unto Abraham his father, and said, My father. And he said, Here am I, my son. And he said, Behold the fire and the wood, but where is the lamb for a burnt offering? 8 And Abraham said, My son, God will provide himself a lamb for a burnt offering. So they went both of them together. 9 And they came to the place which God had told him of. And Abraham built an altar there, and laid the wood in order, and bound Isaac his son, and laid him on the altar upon the wood. 10 And Abraham stretched forth his hand, and took the knife to slay his son. 11 And the angel of the Lord called unto him out of heaven, and said, Abraham, Abraham. And he said, Here am I. 12 And he said, Lay not thine hand upon the lad, neither do thou anything unto him, for now I know that thou fearest God, seeing thou hast not withheld thy son, thine only son, from me. 13 And Abraham lifted up his eyes, and looked, and behold, behind him a ram caught in a thicket by his horns. And Abraham went and took the ram, and offered him up for a burnt offering in the stead of his son. 14 And Abraham called the name of that place Jehovah-Jireh, as it is said to this day, In the mount of the Lord it shall be seen. 15 Paragraph mark. And the angel of the Lord called unto Abraham out of heaven the second time, 16 And said, By myself have I sworn, saith the Lord, for because thou hast done this thing, and hast not withheld thy son, thine only son. 17 That in blessing I will be ill. ஹாமிஷ் புக்ஸ். இது பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாசம் எவ்வளோ பெருசு. தான் பிள்ளை கூட பார்க்காம கடவுளுக்கு என்ன கொடுக்க போகும்போது கடவுள் தடுத்து அவர் ஆணையிட்டிருக்காரு. அதுக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் கிறிஸ்ட் வராரு, தான் குமாரனை கொடுக்குறாரு. ஆபிரகாமை தடுக்கிறாரு, தன்னோட குமாரனை கொடுக்குறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? அவருடைய ஆபிரகாமை சோதிக்கிறாருன்றதோட டெஸ்ட் பண்ணுறாரு. பயப்படுறாரா இல்லையான்னு ஆபிரகாம் தேவனுக்கு. அதில் ஆபிரகாம் வெற்றி பெறுறாரு. அவருடைய சந்ததியை பெருக பண்ணுறாரு. அவருடைய சந்ததியிலேருந்து வந்தவங்க தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு, அவரோட குமாரன். அவர் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஆதாமியாவால் அந்த இடத்துலேருந்து பாவத்தை கண்டினியூவாக வர்றதுக்கு சாக்ரிஃபைஸ் ஆடு மாடு எல்லாம் கொடுத்து அது எடுத்துக்க அவரே கொடுத்துட்றாரு தன்னையே பலியாக. அப்படி கொடுத்தாலும் அவர் 3 நாள் உயிர்த்தெழுறாரு. உலகத்தில் இப்போ வரைக்கும் மாமிசத்தில் பரலோகத்துக்கு போனவர் ஜீசஸ் கிறிஸ்து தவிர வேறு யாருமே இல்லை. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 பேர் போயிருப்பாங்க, எலிசா.
ஒருத்தர் ஏனோக்கு 2 பேர் போயிருக்காங்க. ஈனோக்கும் எலிஜா. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எலிசா யாரோ ஒருத்தர் போயிருக்காங்க. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. ஆனால் அவங்க இறக்காமலே போயிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கோசம் பலியாகி போனது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த மாதிரியும் நம்மளுக்கு ஜீசஸ் கிறிஸ்ட் வருகை அப்போது நம்ம பூமியில் உயிரோடு இருக்கும்போது நம்மளே அப்படி எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு இது பொழுதுல அப்படியே எல்லாம் மறுரூபமாயிடுவோம் அப்படின்றத போட்டு சொல்லியிருக்காங்க விதத்தில். அவருக்கோசம் நம்ம எது இழக்கிறோமோ அதெல்லாம் அங்கே கிடைக்கும். எது இழந்தாலும் சரி, எல்லாமே அவருக்கோசம், அது எல்லாமே நம்மளுக்கு அங்கே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆமிஷ் புக்கு போவோம். நான் அப்படி எதுவும் செய்யவில்லை. பிறகு பெய்லி கண்களை மூடினாள். அவள் தலையில் உள்ள அனைத்து வகையான சாக்லேட்டுகளையும் படித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். அவள் அமைதியாக இருக்க முயற்சிக்கும் போது அவள் செய்த காரியம் அது. அவள் மீண்டும் கண்களை திறந்தாள். அது நியாயமில்லை. நான் ஒரு சாக்லேட் பிரியர். ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக சாக்லேட்டுடன் வேலை செய்து வருகிறேன். வெடிப்பு நடந்தது இதுவே முதல் முறை. வெப்பம் அதிகமாக இருந்ததா? டாட் கேட்டார். பெய்லி அவரை பார்த்து முகத்தை சுருக்கினார். நான் அதை அதிகமாக வைத்திருந்திருக்க மாட்டேன். மரியா அடுப்பின் மேல் இருந்தாள். அவள் 2 கைகளிலும் அடுப்பு கையுறைகளை அணிந்திருந்தாள். ஒவ்வொரு கையுறையிலும் சாக்லேட் கோடுகள் இருந்தன. பர்னர் அதிகமாக இருந்தது. நான் அதை அதிகமாக மாற்றவில்லை, பெய்லி கூறினார். சாக்லேட் ஏற்கனவே உருகியிருக்கும் போது நான் அதை அவ்வளவு அதிகமாக வைத்திருக்க மாட்டேன். அது சாக்லேட்டை எரித்து சுவை கசப்பாக்கும். லிங்க் முகம் சுளித்தார். என்ன சொல்கிறீர்கள்? I did no such thing. Then Bailey closed her eyes. I knew she was reciting all the different kinds of chocolate in her head. It was something she did when she was trying to stay calm. She opened her eyes again. That's not fair. I'm a chocolatier and have worked with chocolate for over a decade. This is the first time an explosion has ever happened. Was the heat on too high? Todd asked. Bailey scowled at him. I wouldn't have put it on high. Maria was at the stovetop. She wore oven mitts on both of her hands. Each mitt was streaked with chocolate. The burner was on high. I didn't turn it too high, Bailey said. I wouldn't keep it up that high when the chocolate was already melted. It would scorch the chocolate and make the taste bitter. Link frowned. What are you saying? பியானோ பாக்ஸ் கிடையாது, கீபோர்டு பாக்ஸ், கீபோர்ட் கிளாஸ். 7 பயிற்சிகள். முக்கியமான வரி குறிப்புகள் 45:1-23 கீழே உள்ள பயிற்சிகளை நீங்கள் சீராக வாசிக்கும் வரை பயிற்சி செய்யுங்கள். 2. ஒவ்வொரு சாவியின் பெயரையும் நீங்கள் வாசிக்கும்போது பாடுங்கள். 3. இந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டதும் உங்கள் கைகளை பார்க்காமல் அவற்றை வாசிக்க முயற்சிக்கவும். கீழே உள்ள ஸ்டாப்பில் ஒவ்வொரு வரி குறிப்பையும் அதன் அகரவரிசை பெயருடன் லேபிளிடுங்கள். பின்னர் அதன் தொடர்புடைய சாவிக்கு ஒரு கோடு வரைந்து ஒவ்வொரு சாவியையும் அதன் பெயருடன் லேபிளிடுங்கள்.
உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் பக்கம் 43ஐ பார்க்கவும். இந்த பயிற்சியை முடிக்கும் போது புதிய குறிப்புகளை மனப்பாடம் செய்யுங்கள். உங்களுக்கு உதவ இசை குறிப்பு அட்டைகள் 3, 5, 7, 9, 11, 13, 20, 22, 24, 26 மற்றும் 28 ஐ பயன்படுத்தவும். குறிப்பு உள்ள ஒவ்வொரு அட்டையின் பக்கத்தையும் பாருங்கள். குறிப்பின் பெயரைச் சொல்லுங்கள் மற்றும் அதை விசைப்பலகையில் இயக்கவும். பின்னர் உங்களை நீங்களே சரிபார்க்க அட்டையை திருப்புங்கள். நீங்கள் விரைவாக அடையாளம் காண கற்றுக்கொள்ள உதவுவதற்காக யாராவது அட்டைகளை ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்டச் சொல்லுங்கள். GBC நடுத்தர GAB 46 பிற வரி குறிப்புகள். Practicing 7 important line notes 45-1. 23 Practice the exercises below until you can play them smoothly. 2. Sing the name of each key as you play it. 3. When you've learned these exercises, try to play them without looking at your hands. On the staff below, label each line note with its alphabet name. Then draw a line to its corresponding key and label each key with its name. See page 43 if you need help. When you complete this exercise, memorize the new notes. Use music note cards 3, 5, 7, 9, 11, 13, 20, 22, 24, 26, and 28 to help you. Look at the side of each card that has the note on it. Say the name of the note and play it on the keyboard. Then turn the card over to check yourself. Have someone show you the cards one at a time to help you learn to recognize them quickly. GBC Middle GAB 46 Other line notes. அவ்வளோதான். ஸ்பானிஷ் கொஞ்சம் டிஃபிகல்ட், அதனால தான் இங்கிலீஷ்க்கு போயாச்சு. கற்றுக் கொடுக்குற கிளாஸ் டீச்சர் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும், ஸ்பானிஷ் வேணாம் அப்படின்னு இது டவுன்லோட் பண்ணி இந்த புக்ஸை கீபோர்ட் எல்டிஎஸ் கீபோர்ட் கிளாஸ் எல்டிஎஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த புக்ஸு கூகுளில் போய் கீபோர்ட் கிளாஸ் எல்டிஎஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த புக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் பியானோ கற்றுக்கலாம் ஈஸியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் அட்டன் பண்ணோம். நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதை பற்றி நான் கிளாஸ் போடணும்னு ஐடியாவில் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.